Hi students, welcome to KC Botany. So நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த 11th ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமா எதிர்பார்த்திருந்த தமிழ் மொழி இலக்கிய தேர்வு தேர்வு கால் ஃபார் பண்ணிருக்காங்க 2025க்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ்ல அப்டேட் பண்ணிருந்தோம். எப்ப நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 11/10/2025. இதற்கான லாஸ்ட் டேட் 4/9/2025 குள்ள நீங்க என்ன பண்ணனும்? அப்ளை பண்ணனும். உங்க ஸ்கூல்ல சொல்லணும். சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் நமக்கான எக்ஸாம் டேட்டு 11/10 சரிங்களா? இன்னும் ஒரு 2 மந்த் இந்த 1 மந்த் இந்த மாதிரி தான் கேப் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே நம்ம 10ஆவதுல படித்து தான் ரிவைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவருக்கு மட்டும் நம்ம 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டணும். அண்மையில் எடுக்கப்பட்ட ஒளிப்படம் சரிங்களா? நீங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் எடுத்திருந்தாலும் சரி அல்லது வேறு இதில் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் முக்கியமாக யூனிஃபார்மில் எடுத்துக்கிட்டே நல்லது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை என்ன பண்ணுறேங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய எம்இஸ் நம்பர் சரிங்களா? புதுசாக நமக்கு 10 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த எம்இஸ் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே எழுதுருங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் உங்களில் மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே என்ன பண்ணுங்கள் எழுதுங்க சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினமா அது ஃபில் பண்ணுறங்க. பர்த் டேட்டு இதுவும் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது தான் சரிங்களா? நீங்கள் வேறு இதில் இருக்கிறத பண்ணாதீங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th சர்டிஃபிகேட்டு சரிங்களா? ஏன்னா அதுதான் இப்போ ரீசெண்டாக எல்லாமே 10th சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய மார்க் ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா பர்த் வேறு இருக்கும், மார்க் ஷீட்டில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு தான் மார்க் ஷீட்டில் கொடுக்குறாங்க. அதனால் அதை கரெக்டாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து வகுப்பினம் சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி பொது பிரிவா, பட்டியல் இனத்தவரா, பட்டியல் இனத்தவர்னா அதில் அருந்ததியரா, பழங்குடியினரா, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோரா அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, டிக் பண்ணி வச்சிங்க. அது கேட்பாங்க சரிங்களா? அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறது ஆம்னா ஆம் பண்ணுங்க, இல்லைனா இல்லை சரிங்களா? ஆம்னா அது என்ன வகையான குறைபாடு, கை காலா, செவித்திறனா, பார்வையா, மற்றவையா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ இதில் உங்களுடைய அந்த கேஸ்ட் எழுத சொல்லுவாங்க சரிங்களா? சப் கேஸ்ட்டு இந்த இதில் என்ன பண்ணணும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் அல்லது பாதுகாவலர் பேர் சரிங்களா? அப்பா இருந்தாங்கன்னா அப்பா பேர் எழுதணும். உங்களெலாம் கார்டியன்னா கார்டியன் பேர் எழுதணும். அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் சரிங்களா? கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ஸாக கொடுங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஸ்கூல் அட்ரஸ் சரிங்களா? பள்ளியோட பெயர், இப்போ எதனா அரசு மேல்நிலைப்பள்ளி அந்த நேம் எழுதணும். இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கூல் பேர் என்னவோ அது எழுதுங்க, அட்ரஸ். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் சரிங்களா? நீங்கள் எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் சரிங்களா? ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஹெச்எம் இங்கே சிக்னேச்சர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? குயிக்காக கொடுத்துருங்க. எக்ஸாம்ஸ்க்கு இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ நமக்கு எந்த லீவ்லாம் வரும் சரிங்களா? காலாண்டு லீவ்லாம் வரும். அதுலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். 11th பிரச்சனை எல்லாம் முன்ன தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நல்லா என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.